ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி ஒரு சூப்பரான டெம்பிள் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய பண்ணாரி மாரியம்மன் டெம்பிள் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த அம்மன் கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் கோயில்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 300 வருஷம் பழமையான கோயில். சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பண்ணாரியம்மன் டெம்பிள் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அதே மாதிரி கூட்டம் நிறையாவே வந்துட்டுருக்காங்க. இந்த கோவில் சத்தியமங்கலத்திலேருந்து 13 கிலோமீட்டர் பண்ணாரின்ற ஊரில் இருக்குது. மைசூர் போகிற பஸ்ஸில் ஏறினாவே இந்த டெம்பிளில் ஸ்டாப் பண்ணிட்டு தான் இந்த பஸ் போகுது. அந்தளவுக்கு ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அதே மாதிரி இது கோயிலோட என்ட்ரன்ஸில் ஒரே ஒரு பூக்கடை இருக்குது. இந்த ஒரு கடை மட்டும்தான் இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாக கார் பார்க்கிங்லாம் நிறையவே வெளியில் நம்ம கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு இந்த கோயிலுக்கு வாங்கி போடுறாங்க. உப்பு கூட மிளகு, அதுக்கப்புறமா குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் கலந்து இந்த கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி லெமன் மாலை இந்த மாதிரி வாங்கி போடுறாங்க. அதுக்கப்புறமா கோயில் உள்ளே போகும்போதே கை கால் கழுவுமிடம்னு இருக்குது. இங்கே எல்லாருமே கை கால் வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமா கை கால் வாஷ் பண்ணிவிட்டு நாங்களும் உள்ளே போயாச்சு. நாங்களும் ரொம்ப நாளாகவே இங்கே பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிது. அதனால் இந்த ஆடி மாதத்தில் வந்தால் ரொம்பவே நல்லதுன்றதுனால நாங்கள் ஆடி மாதத்தில் இந்த அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த பண்ணாரியம்மன் கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீ மிதிக்கும் திருவிழா. இது ரொம்பவே ஃபேமஸாக நடக்குமா. நாம் என்ன வேண்டுதல் வச்சாலுமே அதை உடனடியாக இந்த பண்ணாரியம்மன் நடத்தி தருவாங்கன்றது எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம போகும்போது ரொம்பவே கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா நிறைய பேர் லைனில் நின்றுருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சி கொடுக்கும் இடம்னு ஒரு போர்டு போட்டிருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் செப்ரேட்டாகவே இங்கே இருக்குது. இங்கே சின்ன குழந்தைங்கள தூக்கிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு கவலைப்படாமல் பால் காய்ச்சி தரதுக்கு ஒரு இடம் இருக்குது. இது ரொம்பவே சூப்பரான விஷயம். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இதை சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கோயிலோட உள்பகுதி. பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு. வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா கூட்டமே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. இந்த கோயில் ரொம்பவே உள்ளே நல்லா பெரிய தோற்றத்தில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தூண்களும் நிறையவே இருக்குது பாருங்கள். நல்லா விலாசமாக இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இது கோயிலுக்கு டிக்கெட் கவுண்ட்ரு. ஃப்ரீ டிக்கெட் ரொம்பவே கூட்டமாக இருந்தது. இது 15 ருபீஸ் டிக்கெட் கவுண்ட்ரு. இந்த ரெண்டு கவுண்ட்ரு மட்டும்தான் இருந்தது. அதனால் ஃப்ரீ டிக்கெட்டில் பார்க்க முடியாதுன்ட்டு நாங்கள் 15 ருபீஸ் டிக்கெட்டில் லைனில் நின்றுட்டோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இந்த கோயிலில் கேமரா எடுக்க முடியாது. இங்கே வெளியில் மட்டும்தான் எடுக்க முடியும். சாமி கிட்ட போய் நம்ம எடுக்க முடியாது. அதனால் இங்கே வெளியில் மட்டும் தான் கவர் பண்ணி எடுக்க முடிஞ்சது. இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க. இந்த மாதிரி வெளியில் போர்டில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே மட்டும் நாங்கள் அந்த டிக்கெட் கவுண்ட்ரு வரைய எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெளியிலலாம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா டிக்கெட் 4 டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கினாலுமே நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கூட்டம் நிறையா ஆடி மாதத்தில் வந்துகிட்டே இருந்தாங்க இல்லையா. அதனால் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. ஆனால் ஃப்ரீ டிக்கெட்டில் சாமி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஈவினிங் ஆயிரும். இந்த கோயில் தூண் நிறையவே சூப்பராக கட்டியிருந்தாங்க. வெறும் தூண்களால் தான் இந்த கோயில் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதே மாதிரி சாமி டக்குன்னு பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நிமிஷம் தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க. நிறைய நேரம் அங்கே நிற்க முடியாது. சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தது உடனேவே பிரசாதம் இங்கே வாங்கிக்கலாம்.
எல்லாமே 20 ருபீஸ் வந்து பிரசாதம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. முறுக்கு, அதிரசம், புளி சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி நம்ம அங்கே போய் பிரசாதம் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இந்த பக்கம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லா கோயில்லையுமே சாமி வந்து பார்த்த உடனே விபூதி, குங்குமம் இந்த மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்க. இங்கே என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, புற்றுமண் தான் இந்த கோயிலில் வந்து பூசுறதுக்கு கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மன் வந்து புற்றில் வந்து தோன்றியதால் புற்றுமண் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்களாம். அதுக்கப்புறமா நாங்களும் வீட்டுக்கு தேவையான முறுக்கு, அதிரசம்லாம் பிரசாதமாக வாங்கியாச்சு. எல்லாமே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, முறுக்கு, அதிரசம் எல்லாமே. அதுக்கப்புறமா முன்னாடி அவங்கவுங்க வேண்டுதல் வந்து நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி, நாமளும் நெய் விளக்கு வாங்கி போடலான்ட்டு நெய் விளக்கு வந்து வாங்கி போடுறதுக்கு நான் போயிட்டேன். நெய் விளக்கு வந்து ஒரு தட்டில் 5 நெய் விளக்கு, அதுக்கப்புறமா இன்னொரு தட்டில் 9 நெய் விளக்கு இருந்தது. 5 நெய் விளக்கு வந்து 50 ரூபா, பெரிய நெய் விளக்கு வந்து 100 ரூபா. இந்த ரேஞ்சில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ நெய் விளக்கு வந்து ஏற்றிட்டு இருக்காங்கன்னு. பொதுவாக எல்லா கோயில்லையுமே நெய் விளக்கு போட்டால் ரொம்பவே நல்லது. இங்கே வந்து எல்லாருமே நெய் விளக்கு வந்து போட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்களும் ஒரு நெய் விளக்கு வாங்கி 5 விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு இருந்தோம். ரொம்பவே சூடு வந்து தாங்க முடியல. அங்கே நெய் விளக்கு ஏற்றுற இடத்துல ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. இடமே இல்லை, அந்த விளக்கு வந்து வைக்கிறதுக்கான இடம் வந்து அவ்வளோவா இல்லவே இல்லை. அந்த விளக்கெல்லாம் ஓரம் கட்டிட்டு தான் வந்து நெய் விளக்குலாம் வச்சுட்டு இருந்தாங்க. நெய் விளக்கு ஏற்றுற இடத்துலையும் நிறைய பேர் நெய் விளக்கு வந்து போட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள். அதே மாதிரி சூடு வந்து நிறைய ஏற்ற முடியாத அளவுக்கு சூடு. ஏன்னா ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. அந்த விளக்கு வந்து வேகமாகவே ஏற்றவே முடியல என்னால். அதனால ரொம்ப பொறுமையாக தான் 5 விளக்கையுமே நல்லா ஏற்றி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு விளக்கு ஏற்றும் போது அவ்வளோ சூடு வந்து கையில் இருந்தது. எந்த கோயில்லையுமே நெய் விளக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஏற்றிருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் வந்து கம்பல்சரி நெய் விளக்கு போடுறதுனால விளக்கு வந்து நல்லா எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி அனல் வந்து நிறையா அந்த நெய் விளக்கு இடத்துல தாக்கம் இருந்ததுனால சூடு கை வந்து நம்ம தீப்பெட்டியை வச்சு பொருத்த முடியாத அளவுக்கு சூடு வந்து இருந்தது. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த நெய் விளக்கு ஏற்றுறதுல ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு வழியாக 5 விளக்கையுமே ஏற்றி முடித்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நெய் விளக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றிருக்காங்கன்னு. அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு நிறைய பேர் ஏற்றிட்டு இருந்தாங்க, இடமே இல்லாமல். அதுக்கப்புறமா நல்லபடியாக விளக்கு வந்து ஏற்றியாச்சு. இந்த பண்ணாரியம்மன் கோயில் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் இருக்கிறதுனால சந்தன கடத்தல் வீரப்பன் உயிரோடு இருந்த காலத்தில் திருவிழா எப்பப்போ நடக்குதோ அப்போல்லாம் வந்து மாறு வேஷத்துலையாவது அர்ச்சனை பண்ணிட்டு தான் போவாராம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்ட தெய்வமே இந்த பண்ணாரி மாரியம்மன் தான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்கு சினிமா ஆக்டர்ஸ் கூட நிறைய பேர் வருவாங்களாம். அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றினதுக்கப்புறமா இந்த அம்மன் கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போவாங்களாம். இந்த பண்ணாரியம்மன் கோயில் திருவிழா வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்குமா. அதே மாதிரி ரொம்பவே கூட்டமாக இருக்குமா. 2 கோடி பேர் வந்து இருப்பாங்களாம். அந்தளவுக்கு இந்த பண்ணாரியம்மன் கோயில் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குமா. இந்த பண்ணாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும்போது கர்நாடகாவை சேர்ந்தவங்க, கேரளாவை சேர்ந்தவங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாருமே இந்த திருவிழாவில் கலந்துக்குவாங்களாம். அதே மாதிரி ஒரு இன்ச் கூட நகர முடியாத அளவுக்கு கூட்டம் வந்து ரொம்பவே அலைமோதுமா. நாம் அந்த மாதிரி கூட்ட சமயத்தில் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். நமக்கு ஃப்ரீயான டயத்தில் இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா இங்கே வந்து விளக்கு போட்ட இடத்துல பிளேட்டை வந்து கொடுத்தாச்சு. பாருங்கள் 5 விளக்கு, அதுக்கப்புறமா 9 விளக்கு வந்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எத்தனை விளக்கு ஏற்றணுமோ அத்தனை விளக்கு வந்து நாம் வாங்கி போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு பெரிய தீபம் வந்து வச்சுருக்காங்க. அது எந்நேரமுமே எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய விளக்கு இது. இங்கே வந்து லெமன் வந்து நிறைய பேர் வாங்கி அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மன் கோயில்ன்றதுனால லெமன் வந்து மாலை வாங்கி போட்டால் ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து பண்ணாரியம்மன் கோயிலுக்கு
வரப்போகிறீங்கன்னா கண்டிப்பாக நெய் விளக்கு ஏற்றுங்க. அதுக்கப்புறமா உப்பு இந்த மாதிரி வாங்கி போட்டால் ரொம்பவே நல்லதான். இங்கே வந்து ஒரு 3 இடத்துல உப்பு வந்து ரொம்ப பெரிய சைஸில் குமிச்சு வச்சுருந்தாங்க. அது வந்து கண் திருஷ்டி, அதுக்கப்புறமா பில்லி சூனியம் இந்த மாதிரி இருந்தால் கூட நம்மளை விட்டு போயிடுமா. அந்தளவுக்கு இந்த கோயிலில் வந்து நம்பி உப்பு மிளகு இந்த மாதிரி வாங்கி போடுறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வர சாலையில் 6 மணிக்கு மேலே புலி, சிங்கம் இந்த மாதிரி வனவிலங்குகள் வந்து நடமாடுமா. அதே மாதிரி ஈவினிங் டயத்தில் போனோம்னா பார்த்து கவனமாக தான் நாம் இந்த வழியில் வந்து போகணும். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தனால பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டோம், இந்த உப்பை வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படி வந்து வழிபடணும்னு கேட்டுட்டு இருந்தோம். நான் வந்து கொஞ்சம் நேரம் நின்று எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். இதை வந்து உப்பை 3 தடவை கையில் அள்ளி அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி இதெல்லாம் போயிடுமா. எனக்கு வந்து பண்ண தெரியாமல் நான் சும்மா லைட்டாக அள்ளி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எல்லாருமே ரொம்ப ஹைட்டாக வந்து அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் திரும்பவும் கொஞ்சம் ஹைட்டாக வந்து அள்ளி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பை வந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதை வந்து பூஜை அறையில் வச்சு நாம் வழிபட்டோம்னா நம்ம வீட்டில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்குமா. நானும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்தீங்கன்னா குழந்தை வரம் இல்லாதவங்க இந்த மாதிரிலாம் தொட்டி கட்டி போடுறதுக்கு ஒரு இடம் வந்து இருக்குது. இந்த பண்ணாரியம்மன் கோவிலில் குழந்தை வரம் இல்லாதவங்க தொட்டில் கட்டி போட்டால் உடனேவே குழந்தை வரம் வந்து கிடைக்குமா. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதனால் நிறைய பேர் வந்து தொட்டில் கட்டி வழிபட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே ஒரு ஊஞ்சல் வந்து இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி ஊஞ்சல் ஆட்டிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை வேண்டிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பக்தியோடு வேண்டிகிட்டு இருக்காங்கன்னு. ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த பண்ணாரியம்மன் கோவிலுக்கு வந்து பாருங்கள். ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை போக்குறதுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலுக்கு வந்து வழிபடும் போது ரொம்பவே மன நிம்மதியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா கோவில் உள்ளே வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ கடை மட்டும்தான் இருக்குது. அங்கே வந்து நமக்கு தேவையான வீட்டுக்கு ஃபோட்டோ, அதுக்கப்புறமா கயிறு இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வந்து நிறைய கோயிலில் நிறைய கடைகள் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோவிலில் ஒரே ஒரு தேங்காய் வாழைப்பழ கடை, அதாவது பூக்கடை, அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஃபோட்டோ கடை, இது மட்டும்தான் இருக்குது. ரொம்ப நிறைய கடைலாம் வந்து இங்கே அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் கோயில் உள்ளே வந்து ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருந்தது. அந்த கடையில் போய் நம்ம வீட்டுக்கு தேவையான சாமி ஃபோட்டோ, அதுக்கப்புறமா கயிறு, அப்புறம் சின்ன சின்ன சிலைகள், காருக்கு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி க்யூட்டான சாமி படங்கள்லாம் நிறையவே இருந்தது. நான் வந்து எனக்கு தேவையான பூஜை அறைக்கு வைக்கிறதுக்கு ஒரு படமும், அதுக்கப்புறமா ஒரு சின்ன காருக்கு வைக்கிறதுக்கு ஒரு சிலையும் வந்து வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாருங்கள், இந்த ஒரே ஒரு கடை மட்டும்தான் இங்கே இருக்குது. நான் வந்து எந்த ஃபோட்டோ வந்து அழகாக இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா போய் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. நம்ம கைக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பாய்ஸ்க்கெலாம் பேண்டு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சின்ன ஃபோட்டோ வந்து 60 ருபீஸ். ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபோட்டோ வந்து 120, 250 இந்த ரேஞ்சிலலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். இந்த கோவில் உள்ளவே நம்மளுக்கு டாய்லெட் போகிறதுக்கான வசதி கூட இருக்குது. எல்லா வசதியுமே இந்த கோயிலில் இருக்குது. குழந்தைகளுக்கு தேவையான பால் கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறமா 2 பாத்ரூம், 1 பாத்ரூம், அதுக்கப்புறமா இங்கே தங்குறதுக்கான இடம் எல்லாமே இந்த கோயிலில் நல்லா வசதியாகவே கம்ஃபர்டபுளாகவே அமைச்சிருக்காங்க. வந்தோம்னா நம்ம இந்த கோயிலில் தங்கிக்கலாம். அந்தளவுக்கு
ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இந்த கோயிலை வந்து நல்லா வசதியாகவே எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து பாருங்கள், இங்கே மாதிரி இந்த இடத்துலலாம் உட்காந்து நம்ம பேசிக்கலாம். சாப்பாடு வீட்டிலையே எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு இங்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் பாருங்கள் எவ்வளோ வந்து கூட்டம், கார் பார்க்கிங், பைக்கு இந்த மாதிரி எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கோயில் முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் சின்ன சின்ன 4-5 டீ கடை இந்த மாதிரி கடைகள் வந்து இருக்குது. இது ஃபுல்லாகவே கார் வந்து நின்றுக்கிட்டே இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு. நிறைய பேர் வந்து அன்றைக்கி வந்திருந்தாங்க. பஸ்ஸும் எந்த நேரமுமே போய்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலோட ஆப்போசிட்டில் முன்னாடி ஒரு பார்க் மாதிரி ஒரு இடம் கூட இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து கூட நம்ம பேசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதி கூட இங்கே இருக்குது. முன்னாடி நாங்கள் வந்து டீ கடைக்கு தான் நடந்து போயிட்டுருந்தோம். இதுதான் வந்து அந்த பார்க்கு. உள்ளே கொஞ்ச நேரம் போய் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறமா போகலாம். ரொம்பவே இந்த கோயில் வந்து அமைதியாக தான் இருந்தது. ரொம்பவே சத்தமாகவே இல்லை. ரொம்பவே மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்த மாதிரி இருந்தது இந்த கோயில். இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா அமைதியாகவும் நல்லா இயற்கை வளங்களோட இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த கோயில். இந்த கோயில் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் வந்து இந்த விலாகை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள். உங்களோட வேண்டுதலை வந்து கண்டிப்பாக இந்த அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதனால் ஒரு தடவை வந்து பாருங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்து டெம்பிள் விலாக்லாம் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய உங்கள் ரிலேஷன்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கோயில் வந்து இருக்குன்றத நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெம்பிள் விலாகில் பார்க்கலாம். இந்த பண்ணாரியம்மன் கோவில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.